வணக்கம், என் பேர் பாலாஜி. நம்ம ஃபார்ம் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு பாண்டிச்சேரி ஈசிஆரில் வெண்ணாங்கப்பட்டு என்ற வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்து அமைந்திருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக ஏன் நாமளே வந்து ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம் என்ற அந்த ஐடியா வருவே. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்பா ஜென்ரேஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணை தான் வச்சுட்ருக்காங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு எடுத்து செய்கிறேன். கோழி பண்ணை மட்டும் இல்லாமல் ஒரு இன்டெகிரேட்டடாக இப்போ வந்து ஒரு கோழி இருக்குன்னா அது கூடயே ஒரு 5 ஆடு, ஒரு 5 மாடு, ஸோ இந்தமாரி ஒரு சுற்றி ஒரு ஏக்கர் இடம் இருக்குன்னா ஒரு மிக்சடாக இன்டெகிரேட்டடாக பண்ணலான்ட்டு எனக்கு வந்து ஒரு ஆர்வம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து கோழி பண்ணை ஆரம்பிச்சிருக்கோம். கோழி பண்ணையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரதானமாக ஒரு 2 வகை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கருங்கோழி, கடக்நாத்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிறுவிடை, இங்கிலீஷில் ரெட் ஜெங்கல் ஃபவுலுன்னுவாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட் வச்சு அதுலேருந்து முட்டை எடுத்து சிக்ஸாக கேட்குறவங்களுக்கு சிக்ஸ் சப்ளையும், முட்டையாக கேட்குறவங்களுக்கு முட்டையாகவும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 2 வகையான கோழி இருக்குது. சொன்ன மாரி ஒன்று கருங்கோழி, இன்னொன்று வந்து சிறுவிடை. கருங்கோழி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் இனத்தோடைய ஆரிஜின் வந்து கருங்கோழி. நம்ம சிறுவிடை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு தூய இனம். அது வந்து இப்போ நம்ம தமிழ் கடவுள் முருகருடைய கொடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவல் இருக்கும். அது எந்த சேவல் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு தூய சிறுவிடையோடைய சேவல் தான், அந்த வகையான சேவல் தான் அது. நம்ம இப்போ கருங்கோழி வந்து பார்த்திங்கன்னா அதோட மீட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்கும். அது ரத்தமும் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சவப்பாக இருக்கும். அது முழுக்க வந்து அது வந்து மெடிசினல் வேல்யூ வந்து அதிகமாக அந்த நிறைஞ்சிருக்க கோழியில் கருங்கோழி வரும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து சீரகம் இருக்குது, கருஞ்சீரகம் இருக்குது. சீரகத்துக்கும் கருஞ்சீரகத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சீரகத்தோட கருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. இப்போ நாகம் இருக்குது, கருநாகம் இருக்குது. நாகத்தோட கருநாகம் வந்து கொஞ்சம் பவர் அதிகம். அதேமாதிரி நம்ம நார்மல் கோழி இருக்குது, கருங்கோழி இருக்குது. கருங்கோழி வந்து கூடுதல் மருத்துவம். இப்போ அதோட முட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்ட் ஆனவங்க, இந்த வயசானவங்க, ஸோ இந்தமாரி நிறைய மெடிசினல் பர்பஸுக்கு வந்து முட்டை எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழியான தூய சிறுவிடை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து வளர்த்த கோழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூய சிறுவிடை. இப்போது இருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய பொருட்கள் எல்லாமே அழிந்துட்டு வருகிறது. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தூய சிறுவிடையை வந்து நம்ம மீட்டெடுத்து நம்மளால் முடிஞ்சது நம்ம வந்து நம்மக்கிட்ட கேட்குற கஸ்டமருக்கு சிக்ஸ் சப்ளையாக இருக்கட்டும், இல்லை எக்ஸா கேட்குறவங்களுக்கு எக்ஸாவும் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம நாட்டுக்கோழிலே வந்து அதிகமான முட்டையிடுற கோழியில் நம்ம சிறுவிடையும் ஒன்று. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதோட கறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நாட்டுக்கோழியில் இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த கறியில் இருக்கிற அந்த ஒரு ஆரோக்கியமாக இருக்கட்டும், நல்லா வருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க நம்ம பண்ணையில் இருக்கிற முட்டையை வச்சு கேட்குற கஸ்டமருக்கு முட்டையாகவும், கோழி குஞ்சாக கேட்குற கஸ்டமருக்கு கோழி குஞ்சாகவும் நம்ம முழுக்க நம்ம பண்ணையிலேருந்து இடுற முட்டையை மட்டும்தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கருங்கோழி 200 தாய்க்கோழிகளும், சிறுவிடை ஒரு 200 தாய்க்கோழிகளும் இருக்குது. இதுலேருந்து சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருங்கோழிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 முட்டையிலேருந்து 120 முட்டை எடுக்கிறோம். சிறுவிடையிலேருந்து ஒரு 50லேருந்து 60 முட்டை எடுக்கிறோம். இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோழி குஞ்சாக வந்து கேட்குற வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செஞ்சிட்ருக்கோம். கருங்கோழியை பொறுத்த வரைக்கும் கருங்கோழி முட்டையை வந்து நம்ம சைஸ் பிரித்து அதை வந்து நம்ம ஃபுல்லாக சென்னைக்கும் பாண்டிக்கும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சிட்டி சைடில் வந்து நம்ம முட்டையாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோழி குஞ்சை இன்குபேட்டரில் பொரித்தவொடனே எடுத்து முதல் 15 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெப்பம் வந்து அது கொடுக்கணும். பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாள் கோழி குஞ்சுக்கு வந்து 35 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனால் தான் கோழி குஞ்சுங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். முதல் ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து சம்மர் டைம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து நம்ம நார்மல் வந்து இந்த குண்டு பல்பே வச்சுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கு 1 வாட் அந்த ரேஷியோவில் இப்போ ஒரு 100 கோழி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் குண்டு பல்ப் இருந்தால் போதும். இதுவே நீங்கள் வந்து ஒரு பனி காலத்துலேயோ மழை காலத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ப்ரூடர் இருக்குது, கேஸ் ப்ரூடர் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த கறி அடுப்பு கூட பற்ற வச்சுக்கலாம்.
கோழியை பொறுத்த வரைக்கும் முதல் 2 மாதம் வரைக்கும் நம்ம கம்பெனி தீவனம் தான் போட்டுட்ருக்கோம். 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமச்சீர் தீவனமான இந்த கம்பு, மக்காசோளம், தீவன பயிரான இந்த கோஃபோர் இந்தமாரி தீவனத்தெல்லாம் நம்ம அரைச்சி கோழிங்களுக்கு போட்டுட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் முழுக்க நம்ம வந்து செலவு எதில் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா தீவனத்தில் தான் அதிகமாகுது. குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 81% வந்து கோழி பண்ணையில் வந்து செலவு எதில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தீவனத்தில் மட்டும்தான் ஆகுது. இதனால் நம்ம வந்து இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து லாபம் ஈட்டு கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து கோழிகளை ஃப்ரீ ரேஞ்சில் விட்டோன்னே கோழி வெளியில் இருக்கிற அந்த பூச்சி, புழு, இந்த தாவரத்தை இயற்கையாக அது வந்து மேயறதுனால நம்மளுக்கு முழுக்க தீவனம் வந்து செலவு கம்மியாகும். இப்படி செலவு கம்மியாகும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் நம்ம கெயின் பண்ண முடியும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோழிங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோழிங்களுக்கும் வெளியே மேயறதுனால கோழிங்களும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கொட்டா வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு அந்த டைரெக்ஷனில் வந்து அமைச்சிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து டைரெக்டாக வர்ற அந்த வெப்பம் வந்து கோழிங்க மேலே படாமல் இருக்கும். அது ஒரு முதல் காரணம். 2வது காரணம் வந்து பார்த்திங்கன்னா காத்தோட்டம் வந்து பண்ணைக்குள்ளே வந்துட்டு வெளியே போகும். எதனால் இப்போ காத்தோட்டம் எதனால் அவசியம்னு கேட்டிங்கன்னா கோழிங்களுக்கு வந்து அது இடுற எச்சத்தால் அமோனியா கேஸ் சுற்றி ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கட்டாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த காத்தோட்டம் நல்லா ஃப்ரீயாக கன்வீனியண்ட்டாக இருந்தால் அந்த அமோனியா கேஸ் எதுவுமே பண்ணையில் இல்லாமல் வெளியே போயிடும். இதனால் கோழிங்க வந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். அது வந்து பண்ணை அமைப்பில் அது முக்கியமான விஷயம் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி குஞ்சை பராமரிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்லா சுற்றி எந்த ஒரு காத்தோட்டம் இல்லாமல் இருக்கிற இடத்துல தான் நம்ம கோழி குஞ்சு வளர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா காத்தோட்டம் அதிகமாக இருந்தால் கோழிங்களுக்கு வந்து இந்த குளிர் காலத்தில் ரொம்ப சிக்கலாக இருக்கும். அதனால் நம்ம கோழியை பொறுத்த வரைக்கும் 35 டிகிரி செல்சியஸ் ஹீட் மெயின்டைன் பண்ணி வளர்க்குறதுக்காக ஒரு நல்ல ஒரு க்ளோஸான இடத்துல வளர்க்குறது பெஸ்ட்டு. கோழியை பொறுத்த வரைக்கும் நோய் மேலாண்மை வந்து ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் அதிகமான லாஸ் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் மேலாண்மை ஒழுங்காக பராமரிக்கிறதுனால தான். இதுக்கு முக்கியமானது நம்ம இப்போ கடைப்பிடிக்கணும்னா பண்ணையை முடிஞ்ச அளவுக்கு வந்து சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ இந்த வெள்ளை காய்ச்சல் நோய் கோழிங்களுக்கு வந்துச்சுன்னா அதை வந்து காப்பாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமானது தான். அதனால் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வந்த கோழியை மட்டும் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு அதை தனியாக அதுக்கான நாட்டு மருத்துவம், இந்த மஞ்சள், சீரகம், இந்த வேப்பிலை அந்தமாரி நம்ம கொடுத்து அந்தமாரி வேணால் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்துடுச்சுன்னா அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த கோழியை தனியாக நம்ம பண்ணையிலேருந்து போய் தனிமைப்படுத்துறது நல்லது. இப்போ ரத்த காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அதோடைய அறிகுறி எப்படி இருக்கும்னா இப்போ நம்ம அதோட எச்சம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாக்லேட்டை மென்று துப்புனா எப்படி இருக்குமோ அந்தமாரி இருக்கும் அதோட எச்சம். அது இப்போ நம்ம நாட்டு மருத்துவம் படி அதை நம்ம எப்படி சரியாகணும்னா நம்ம இந்த மணத்தக்காளி கீரை இருக்குது அதை நம்ம வந்து அரைச்சி அதில் இருக்க சாரை எடுத்து தண்ணியில் வந்து கலந்து கொடுத்துட்டோம்னா வித்தின் 24 hours வந்து அது அரெஸ்ட் ஆகிடும். ரத்த காய்ச்சல் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா இடம் சுத்தமாக இல்லைன்னா ரத்த காய்ச்சல் வரும். தண்ணி தினமும் மாற்றாமல் இந்த ஃபீடர்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த ரத்த காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இப்போ அம்மை நோயை பொறுத்த வரைக்கும் அதிகமான வெப்பம் இருந்தால் வந்து அம்மை வரும். அதேமாதிரி அதிகமான பனி இருந்தாலும் அம்மை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம நாட்டு மருத்துவம் படி இந்த 7 வகையான கலவைகள் நான் சொல்கிறேன். அது கொடுத்தீங்கன்னா தீவனத்தில் கலந்து கொடுத்தீங்கன்னா அம்மை வந்து கோழிங்களுக்கு வராது. வந்தாலும் நம்ம அதை வந்து காப்பாற்றிடலாம். அந்த 7 வகை என்னென்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், வேப்பிலை, மஞ்சள், இது 7த்தையும் வந்து நம்ம கலவையாக அரைச்சி தீவனத்துக்கூட காலையில் வெறும் வயிற்றில் நம்ம கோழிங்களுக்கு கொடுத்துட்டோம்னா இந்த அம்மை வந்து கோழிங்களுக்கு சுத்தமாக வராது. அதேமாதிரி வந்து வந்துட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேப்பிலை, மஞ்சளை வந்து நம்ம நல்லா அரைச்சி கோழிங்க அந்த இப்போ அம்மை வந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்தோம்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வித்தின் ஒரு 1 வீக்கில் வந்து சரியாக போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5-3 மாதம் ஆன கோழிங்க. இது உங்களுக்கே பார்த்தா தெரியும், இது கருப்பாக இருக்குது ஃபுல்லாக. இது ஸ்கின்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். இது வந்து கருங்கோழி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இதே ஏஜ் தான். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது கொஞ்சம் நல்லா பெருசாகவும் இது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். நம்ம தமிழ்நாடு தூய இனமான சிறுவிடை இதுதான். இது வந்து அதிகபட்சம் கோழி வந்து சராசரியாக சேவல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவும்,
இப்போ பெட்டை கோழிகள்லாம் 100லேருந்து 100 வரைக்கும் வரும். இதுவே நம்ம கருங்கோழியெல்லாம் தாராளமாக ஒரு சேவல்லாம் 1.5 கிலோ வரைக்கும் வரும். பெட்டை கோழியெல்லாம் 1.200 1.300 வரைக்கும் வரும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ வான்கோழியும் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கோம். வான்கோழி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மாதம் ஆன கோழி. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ எங்களோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோழிங்களை வந்து முழுக்க பண்ணையில் அடைச்சி வச்சு வளர்க்குறதோட இயற்கையாக வந்து கோழிங்களை விடுறதுனால கோழிகளும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளுக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கோழிங்க வந்து ஆரோக்கியமாக வளரும். கோழி வாங்கணும்னு விருப்பம் இருக்கவங்க தாராளமாக வந்து என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு நாள் கோழி குஞ்சாகவும் தர முடியும், ஒரு வாரம் 1 மந்த்து இல்லை முட்டையிடுற கோழி ஆகலும் வந்து நாங்கள் தந்துட்டுருக்கோம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.